அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுமட்டோ விஜய். இன்றைக்கு ஜூன் 4 பள்ளிக்கூடம் திறக்கிறாங்க. ஓகேங்களா? பள்ளிக்கூடம் திறப்பு இன்றைக்கி பள்ளிக்கூடம் எல்லோரும் போயிருப்பாங்க. எல்லாம் 1ஆம் கிளாஸ்லேருந்து 12th அதுக்கப்புறம் காலேஜ். ஓகேங்களா? எல்லாருமே நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், எல்லாமே ஆசை இருக்கும். ஓகே. ஆனால் படிப்பில் எல்லாருமே லோ படிப்பும் இருப்பாங்க, ஹை படிப்பு இருப்பாங்க, நல்லா படிக்கவும் இருப்பாங்க. நல்லா படிக்கிறவங்களை பற்றி எந்த கவலையும் கிடையாது, எப்படியாவது படிச்சிருவாங்க. அது மாதிரி மிடியில் படிக்கிறவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஓரளவுக்கு டியூஷன் போயோ இல்லைன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாலும் படிச்சிருவாங்க. கொஞ்சம் கீழே கொஞ்சம் படிப்பு நிறையா இல்லாதவங்க, கொஞ்சம் 35 மார்க்கு 35 கீழே இருந்தவங்க ரொம்ப ரொம்ப அறிவாளி. நல்லா தெரிஞ்சுக்காங்க. நல்லா படிக்கிறவங்கள நான் தப்பாக சொல்ல வரல. நல்லா படிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப அறிவாளி. ஆனால் இந்த 35 மார்க்குக்கு கீழே இல்லைன்னா 35 மார்க் கொஞ்சம் மேலே வாங்குறவங்க புரிஞ்சு படிப்பாங்க. ஏன்னா ஒரு கேள்வினாலும் புரிஞ்சு படிப்பாங்க. அதனால் அவங்க அவங்களுக்கு ஒரு சில மந்திரங்கள் இருக்குது. கொஞ்சம் ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக 30, 40, 70 மார்க் வரைக்கும் வாங்கலாம். ஓகேங்களா? இது எல்லாருக்குமே காமனாக, எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா பெரியவங்களுக்கும் சில மந்திரங்களும் பெருசாக எதுவும் நினச்சிக்கிடாதீங்க. இது ஒரு சைக்காலஜியோட மெத்தடு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம மனப்பாடம் பண்ணுறோம். நம்ம படிக்க போகும்போது ஸ்கூலுக்கு போகிறோம். ஸ்கூலுக்கு போய் நம்ம படிக்கிறோம். ஓகேங்களா? டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்க, நம்ம மண்டையில் ஏறும், சில நேரம் ஏறாமையும் போகும். நம்ம விளையாட்டு புத்தியில் இருக்கிறதுனால இதாகும். ஆனால் நம்ம ஒரு சில மந்திரம் காலையில் சொல்லிட்டு, மதியம் சொல்லிட்டு, சாயந்தரம் சொல்லிட்டு, நைட்டும் சொல்லிட்டு படுத்தோம் அப்படின்னம்னா அந்த மந்திரம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். உங்கள் மனசில் அப்படியே இருந்து டீச்சர் சொல்லி கொடுக்குறது அப்படியே உங்கள் மனசுலையும் பதிஞ்சுக்கிறோம். அது போக நீங்கள் படிக்கிறதும் உங்களை படிக்கிறதும் மனசில் பதிஞ்சிடும். இந்த மந்திரம் சொல்கிறத அந்த படிப்பு ஃபுல்லாக உங்களை சுற்றியே இருக்கும். ஓகேங்களா? இது எல்லா தரப்பு மக்களும் படிக்கலாம். சரிங்களா? படிக்கிறவங்க மட்டும் பண்ணணும் இல்லை, எல்லாருமே பண்ணலாம். ஆனால் படிக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் இன்றைக்கி ஸ்கூல் திறக்குது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி அவங்களுக்காண்டி இது பண்ணுது. ரொம்ப சிம்பிள் தான். காலையில் யார் எத்தனை மணிக்கு எந்திரிங்க. சரிங்களா? இந்த மந்திரத்துக்கு டைமிங்கோ ஏதோ கிடையாது. ஓகேங்களா? காலையில் சிலவங்க 8 மணிக்கு எந்திரிப்பாங்க, சிலவங்க 6 மணிக்கு எழுந்திருப்பாங்க, சிலவங்க 7 மணிக்கு எழுந்திருப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்திரிச்ச உடனே உட்காந்துக்கிட்டு அப்படி 1, 2, 3, 4, 5 அப்படின்னு இங்கிலீஷ்லேயாது இல்லை தமிழ்லையாது. சரிங்களா? தமிழில் சொல்லுங்கள். 1, 2, 3, 4, 5 இப்படி 33 தடவை சொல்லுங்கள். சரிங்களா? 33 வரைக்கும் சொல்லுங்கள். ஓகேங்களா? மனசில் 1 மணி நேரம் படுத்திக்கிட்டு அப்படி நின்றுக்கிட்டு 1, 2 ஒரு 1க்கும் 2க்கும் கொஞ்சம் இடைவெளி விட்டுருக்காங்க. சரிங்களா? 1, 2, 3 அப்படி 33 வரைக்கும் சொல்லிக்காங்க. ஓகேங்களா? இவ்வளோ தான் மந்திரமே. இவ்வளோ தான் சொல்லிவிட்டு அமைதியாக நீங்கள் வேலையை பார்க்க போங்க, ஸ்கூலுக்கு போங்க. சரிங்களா? அதே மாதிரி லஞ்சு முடிஞ்ச உடனே, லஞ்சு 1 மணிக்கோ 1:30 முடிஞ்ச உடனே உள்ளே வரீங்க. உள்ளே வரும்போது ஒரு நிமிஷம் 33 வரைக்கும் சொல்கிறதுக்கு 1 நிமிஷம் கூட ஆகாது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தால மதியம் ஒரு 1, 1:30 கொஞ்ச நேரம் நின்றுட்டு மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள். 1, 2, 3, 4, 5 அப்படி 33 வரைக்கும் சொல்லுங்கள். ஓகேங்களா? 33 வரைக்கும் சொல்லிட்டு உங்கள் வேலையை படிக்கிறத படிங்க. டீச்சர் சொல்லிக் கொடுப்பாங்க. எல்லாமே இதாகும். அதுக்கப்புறம் ஈவினிங் 6 மணிக்கோ 4 மணிக்கோ வீட்டுக்கு வரீங்க. கொஞ்ச நேரம் விளாண்டால் தான் ரிலாக்ஸ் ஆகும், உடம்பு ரிலாக்ஸ் ஆகும், மூளை ரிலாக்ஸ் ஆகும். அப்போ தான் உள்ள படிப்பெல்லாம் உள்ளே வரும், மண்டையில் ஏறும். ஓகேங்களா? ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் விளாண்டுட்டு அப்படியே ஒரு 8 மணிக்கோ 7 மணிக்கோ வீட்டுக்கு வாங்க. ஓகேங்களா? வந்துட்டு படிக்கைக்கு முன்னால் 1, 2, 3, 4, 5 அப்படின்னு 33 வரைக்கும் சொல்லுங்கள். இதுதான் மந்திரம், வேறு எந்த மந்திரமும் இல்லை. ஓகேங்களா? சொல்லி முடிச்சுட்டு படிங்க. ஒரு அரை மணி நேரமோ 1/4 மணி நேரமோ படிங்க. உங்களுக்கு பிடிச்சது படிங்க, போதும், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எப்போ நைட்டு படுக்க போகிறீங்க. ரைட்டுங்க? படுக்கும் போது ஒரு 9 மணிக்கோ 10 மணிக்கோ 11, 12 மணிக்கோ உங்களோட இஷ்டம் சாப்பிட்டுக்கிட்டு படிப்பீங்க. அப்போவும் 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு சொல்லிட்டு 33 வரைக்கும் எண்ணிட்டு உங்கள் பிடிச்ச கடவுளுக்கு வணக்கம் சொல்லிட்டு, நன்றி வணக்கம் சொல்லிட்டு படுங்க. இப்படி நீங்கள் டெய்லி பண்ணிக்கிட்டு வரும்போது இந்த மந்திரம் பண்ணுறதுக்கு ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இல்லை, ஒரு இது இல்லை, மனசுக்குள்ளே பண்ண போகிறீங்க. காலையில் ஒரு தடவை, மதியம் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை, அதுக்கப்புறம் படிக்கும் போது ஒரு தடவை, நைட்டு தூங்கும் ஒரு தடவை. சரிங்களா? பஞ்சதந்திரம் மாதிரி 5 தடவை தான் நீங்கள் மந்திரம் ஓத போகிறீங்க. இந்த மந்திரத்தை ரொம்ப சிம்பிள். இந்த மந்திரத்துக்குள்ள நீங்கள் சொல்கிற மந்திரத்துக்குள்ளே தான் ஏகப்பட்ட மந்திரம் ஆட்டோமேட்டிக்காக வருது. சரிங்களா? இது எண் கணிதப்படி உள்ள மந்திரம். ஓகேங்களா? வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? அந்த மந்திரம் சொல்லணும், இந்த மந்திரம் சொல்லணும், அந்த சாமி சொல்லணும், எதுவுமே சொல்லணும். உங்களுக்கு பிடிச்ச சாமியை மனசில் நினச்சிக்காங்க.
1, 2, 3 வரைக்கும் கொஞ்சம் விட்டு விட்டு 33 வரைக்கும் சொல்லுங்கள். 5 தடவை சொல்கிறீங்க பாருங்கள். ஒரு வாரத்தில் பாருங்கள், உங்கள் படிப்பு உங்களை சுற்றியே வரும், உங்கள் மண்டையிலேயே நிற்கும். நீங்கள் படிச்சுட்டு விட்டால் கூட ஒரு கேள்வி கேட்டால் சடக்குன்னு பதில் சொல்லுவீங்க. கண்டிப்பாக இது செய்து பாருங்கள். 6 மாதத்தில் நீங்கள் 35 மார்க் எடுத்தவங்க கண்டிப்பாக 70 மார்க் வாங்குவீங்க. இது சத்தியம், இது கடவுளோட அருள். என் கணிதப்படி இது நடக்குது. நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குறாங்க. இது வந்து வீடியோ நிறைய பேருக்கு போச்சா இல்லையான்னு தெரியல. என் கணக்குப்படி நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குறாங்க. நானும் சொல்கிறேன். எனக்கு படித்ததை வச்சு நான் இதை வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சக்ஸஸ் ஆகும். நம்பிக்கையோடு இருங்க. படிப்பில் ஜேஜேன்னு வருவீங்க. இந்த தடவை 10th படிக்கிறவங்க கண்டிப்பாக 90 மார்க் வாங்குவீங்க. இந்த 33 வரைக்கும் சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு 5 தடவை சொல்கிறீங்க, படிக்கிங்க, உங்கள் வேலையை விட்டுட்டு அது பண்ணுறீங்க. 10ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க 400 மார்க்கு மேலே வாங்கிடுவீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு 1ஆம் கிளாஸ் படிக்கிறதுலேருந்து 12th எல்லாருமே ஹை லெவலில் வாங்குவீங்க. நீங்கள் 100 வாங்கி சக்ஸஸ் ஆகி எதுவும் நினைக்காதீங்க. 70க்கு மேலே வர்றவங்க தான் ரொம்ப புத்திசாலி. 70 மேலே 90, 95, 100 வாங்குறவங்க புத்திசாலி இல்லை, புத்திசாலி தான். ஆனால் அது ஒரு மிஷின் வாழ்க்கை மாதிரி படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அதனால் நீங்கள் நல்லா கவனமாக ஒரு கேள்வினாலும் கிரகிச்சு படிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து மனசுக்குள்ளே இருக்கும். இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள், உங்களை சுற்றியே லட்சுமி, எல்லா லட்சுமியும் வரும். பணலட்சுமி வரும், சரஸ்வதி லட்சுமி வரும். உங்கள் நாக்கில் கடவுள் வந்து பண்ணுவாங்க. சரிங்களா? எந்த சாமி இருக்காங்களோ அந்த சாமி உங்களை சுற்றி வருவாங்க. உங்களுக்கு ஞாபக சக்தி தருவாங்க. சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த மந்திரத்தை விடவே செய்யாதீங்க. ஃபுல்லாக டெய்லி சொல்லிக்கிட்டே வாங்க. அதுக்கு ஒரு காலகட்டத்தில் நீங்கள் தான் ராஜா மாதிரி வளருவீங்க. ஓகேங்களா? ஓகே, நன்றி பிள்ளைகளா. எல்லா வகுப்பு பிள்ளைகளுக்கும் நன்றி. 1ஆம் கிளாஸ்லேருந்து 12th வரைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். காலேஜ் படிக்கிறவங்க சொல்லலாம், வேலைக்கு போகிறவங்களும் சொல்லலாம். எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. என்ன நினச்சி நம்ம மனசில் நினைக்காமோ அது கண்டிப்பாக நடக்கும். 1லேருந்து 33 வரைக்கும் சொல்லணும். ஓகேங்களா? இந்த தான் மந்திரமே இருக்குது. 32ஓட முடிச்சிடாங்க. 33 வரைக்கும் சொல்லிவிட்டு உங்கள் பிடிச்ச கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு அப்படியே உங்கள் வேலையை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, நன்றி, வணக்கம். இப்படி உங்கள் சொமோட்டோ விஜய்.